ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். இன்றைக்கி மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வெளியில் தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு வெஜ்ஜு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. வெஜ்ஜு சாப்பாடுனாலே ஆத்தூர் மணி ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு எனக்கு காலையிலே கேட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டாங்க. சரி 2:30 மணி ஆயிடுச்சு, 3 மணிக்கு பையன் வந்துடுவான், அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு குட்டி பையனை மட்டும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இவங்களோட இப்படி பேசி சிரிச்சிட்டு போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2:30 மணிக்கு கரெக்டாக இங்கே கிளம்பணும். 3 மணிக்கு ஆத்தூர் மணி ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வழக்கம் போல் பில் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச டேபிளாக பார்த்து ஒன்று உட்காந்தாச்சு. சாரும் வழக்கம் போல் அரகம் பண்ணிகிட்டு இருந்தார். காசை நான் தான் பேக்கெட்டில் வைப்பேன் அப்படின்ட்டு. தனி இலைக்கெட்டு சண்டை போட்டுட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அப்பாவையும் பையனையும் ஒரே இலையில் சாப்பிட வச்சாச்சு. அங்கே இருக்க எல்லா ரெசிப்பியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பாடோட கொடுக்குறது. ஃபைனலாக என்னோடய இலை சொல்லும் அந்த சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. ஒரு கூட்டு, ஒரு அவியல், ஒரு பொரியல் கொடுத்துருந்தாங்க. தக்காளி வெண்டைக்காய் போட்டு கூட்டு, ஒரு மலைக்கறி கூட்டு, அப்புறமா பீன்ஸ் கேரட்டெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. சாம்பார் ஊற்றி ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வத்த குழம்பு, மோர், தயிர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய இலை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே உள்ள சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு கப் பாயாசம் கொடுத்துருந்தாங்க. மற்ற ஹோட்டல்லாம் பேருக்குன்னு பாயாசம் கொடுப்பாங்க. இங்கே நிஜமாவே பாயாசம் அவ்வளோ திக்காக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. வேறு என்னெல்லாம் வாங்கணுன்றதை நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.